தேசிய நடிகர் சங்கத்தின் 69வது பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் நடிகர்கள் நாசர், விஷால், கார்த்தி, கருணாஸ் என சங்க உறுப்பினர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா, இன்றைய தினம் என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது? தற்போது வரை யாரெல்லாம் அங்கு வருகை தந்திருக்கிறார்கள்? கள நிலவரம் என்ன ராஜா? வணக்கம். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 69வது பொதுக்குழு கூட்டம் இன்று காலை 10 மணி அளவில் தேங்கம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் நடைபெறுகிறது. வருடம் இந்த பொதுக்குழுவானது இங்கேதான் நடைபெறுகிறது. இந்த நிலையில் இந்த பொதுக்குழு கூட்டத்தின் முக்கிய நிகழ்வு என்னன்னா, மறைந்து 70 கலைஞர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். அதே போல் மூத்த கலைஞர் எம் ராஜன் அவர்களுக்கு தலைவர் நாசர் தலைமையில் நடைபெறும் இந்த பொதுக்குழுவில் மூத்த கலைஞர் எம் ராஜன் அவருக்கு உறுப்பினர்கள் சேர்ந்து பொன்னாடை அணிவித்து அவருக்கு வாழ்நாள் சாதனை விருது வழங்குதல். அதே போல் 5 மூத்த உறுப்பினருக்கு சங்கர்தாஸ் விருது மற்றும் பரிசு தொகை வழங்கி சிறப்பித்தல். அதே போல் இந்திய அரசின் 71வது தேசிய திரைப்பட விருது பெற்ற நமது அவர்களுக்கு சங்க உறுப்பினர்களுக்கு நடிகர் சங்கம் சார்பாக விருது வழங்கி அவர் கௌரவிக்க இருக்கிறார்கள். மேலும் தற்போதைய அந்த புதிய நடிகர் சங்க கட்டிடத்தின் தற்போதைய நிலைமை என்ன, அது எப்பொழுது திறக்கப்படும் என்பது குறித்து பேச இருக்கிறார்கள். இதை தவிர 2024-2025 ஆண்டு அந்த ஒரு வருடத்திற்கான வரவு செலவு கணக்குகள் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இது குறித்து பொருளாளர் கார்த்திக் பேச உள்ளார். அதற்கு பிறகு 2025ஆம் ஆண்டு 2026ஆம் ஆண்டுக்கான அடுத்த திட்டங்கள், நிதிநிலை திட்டங்கள் என்பது குறித்தெல்லாம் பேச இருக்கிறது. அதுக்கு பிறகு ஏற்கனவே இந்த நடிகர் சங்கம் தேர்தல் நடப்பது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு சென்று கொண்டிருக்கிறது. இது தொடர்பாகவும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. இப்படி